இப்போ இன்றைக்கு உலகத்தமிழர் வரலாற்று மையம் அல்லது வளாகம் என்று சொல்லும்போது மக்களுக்கு அது ஒரு பரிச்சயமான இடமாயும் அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு இடமாயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது நிறைய இடத்துல பல மக்களுடைய மனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இனி எதிர்காலத்தில் இதனுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் இன்னும் மக்கள் மத்தியில் இதை இன்னும் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்புறேன். ஆனால் இதில் இப்போ சங்கீதன் உங்கள்கிட்டயே வாரேன். இப்போ ஸ்கந்தா குறிப்பிட்ட மாதிரி ஆரம்ப காலத்துல சில பேர் இருக்கணும், சில பேர் விலகி போயினும், சில பேர் விலக்கப்படுகிறோம். இப்படியான சூழல்ல தான் நகர்ந்து கொண்டு போது எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் இது போன்ற சவால்களை சந்தித்து கொண்டு தான் வரும். ஆனால் இப்ப இந்த 10 ஆண்டுகள் கடந்து வந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இப்ப ஆரம்பிக்கும் போது ஒருவர் தான் டைரக்டர், ஒருவர் தான் செக்ரட்டரி, ஒருவர் தான் சேர்மன் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சதா சொன்னீங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு? எப்படி பரவலாக்கப்பட்டிருக்கு அதிகாரம்? என்றால் ஸ்கந்தா குறிப்பிடும்போது சொல்லியிருந்தா நாங்க விலக்கி இருந்தோம். அது ஒரு கேள்வி வரும். ஒரு தமிழர்களுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்புல ஒருவர் விலகுவதும் விலக்குவதும் என்றது யாருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாரு? நான் ஒரு கட்டமைப்பு என்ற போது அந்த கட்டமைப்பினுடைய ஒழுங்குகளை எல்லாருமே பின்பற்ற வேண்டும். அதுல மாற்று கருத்து இருக்காது. அந்த கட்டமைப்பு சரியான முறையில கட்டமைக்கப்படும் போது அப்ப இந்த 10 ஆண்டுகள்ல உடைய கட்டமைப்பினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது? இப்ப எப்படி? அதுல ஒரு ஆரம்ப விடயம் ஒன்று நாங்கள் அந்த கம்பெனி ஹவுஸ்ல பதிவு செய்யப்பட்ட விடயம் பாருங்கள். அந்த கம்பெனி ஹவுஸ்ல நாங்கள் பதிவு செய்து அது வந்து லாப நோக்கமற்ற கம்பெனி. ஒரு இது வந்து ஒரு வர்த்தக நோக்கம் இல்லை, ஒரு பொது நலம் சார்ந்த லாப நோக்கமற்ற ஒரு கம்பெனியாகுது. என்றால் இந்த நாட்டின் சட்டம் அப்படித்தான் இருக்கு. இப்படி பதிவு செய்யப்பட்டு எங்களோட முதன்மை குறிக்கோளாக அந்த நேரம் இருந்தது காணி கொள்வனவு. வேற எதுவுமே எங்களை கண்ணுக்கு தெரியல. இதை சதீஷ் நிற்கிறாரா, சங்கீதம் நிற்கிறாரா என்பதை கடந்து எங்களுக்கு தேவைப்பட்டது இந்த காணியை நாங்கள் சரியாக கொள்வனவு செய்து முடிக்க வேணும் என்ற அந்த நேரம் வந்து எல்லாரும் மிக பரபரப்பாக நாங்கள் பண சேகரிப்பிலேயும் மற்ற நிர்வாக வேலைகளையும் ஈடுபட்டு கொண்டிருந்த இடத்துல வந்து அந்த கட்டத்திலேயே நாங்கள் 2016ஆம் ஆண்டு தை மாசம் நாங்கள் ஒரு மக்கள் சந்திப்பு செய்தாங்க ஹில்டன் ஹோட்டல்ல. இந்த காணி கொள்வனவு செய்யப்பட இல்லை. அப்பயே எங்கள்கிட்ட 5 டிரெக்டர்ஸ் வந்துட்டோம். அப்பயே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். சுதந்திரன், அகிலன், கேதிஸ், மோகன், ரூபன், 5 பேர், சத்யரூபன், இவ்வளவு 5 பேரும் சேர்ந்து எங்கள்கிட்ட வந்து முதலாவது அந்த லாப நோக்கமற்ற கம்பெனி இந்த இயக்குநர்களாக 5 பேர் உருவாக்கப்பட்டனர். அந்த 5 பேர்ல ஒரு ஆள் செயலாளராக கேதிஸுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த நேரம். அதற்கு பிற்பாடு இந்த காணி கொள்வனவு செய்யப்பட்டு அந்த நேரம் உண்மையாக எங்களால் மக்கள்கிட்ட போய் நேரடியாக இந்த அகிலன் குறிப்பிட்டது போன்று இந்த சிலப்பையாட நிகழ்ச்சி ஊடாக எங்களால் சேகரிக்கக்கூடியதாக இருந்த காசு வந்து நன்கொடையாக பெறப்பட்ட காசு வந்து 3,04,000 ரூபாய், 3,04,000 பவுண்ட்ஸ் வந்து எங்களால் சேகரிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த காணியினுடைய இந்த பேப்பர் ஒர்க்னு சொல்லப்படுற சட்ட ரீதியான செயற்பாடுகள் எல்லாம் உட்பட இந்த காணிக்கு எங்களால் தேவைப்பட்ட காசு வந்து 1.5 மில்லியன், 15 லட்சம் பவுண்ட்ஸ். அதை மீதியை வந்து ஸ்கந்தன், அகிலன், மற்றது மோகன், அம்பியக்கா, சுவந்தன், மோகன், இப்படி குறிப்பிட்ட ஆட்கள் 1 லட்சம் பவுண்ட்ஸும் போட்டு ஸ்ரீ மற்ற கிளி என்று சொல்லி அவர்கள்ட்ட இந்த நாட்டுப்பட்ட சாவிடஞ்சு இவையில எல்லாம் சேர்ந்து போட்ட அந்த காசையும் ஒரு பிரிட்ஜிங் லோனையும் எடுத்து காணியை நாங்கள் கொள்வனவு செய்துட்டோம். இப்படி நடந்து கொண்டிருக்கே இந்த நாட்டின் ஒழுங்கின்படி ஒரு கம்பெனி வந்து பதிவு செய்யப்பட்டு மக்கள்கிட்ட நன்கொடை 5,000க்கு மேல பெற்றிருந்தால் அவர் சரட்டி ஆகிறதுக்கான சட்ட அங்கீகாரம் இருக்குது. அப்ப நாங்கள் அந்த அப்ளிகேஷன், அதாவது நாங்கள் சரட்டியாக மாறுறோம்ன்றதுக்கு முதலே வந்து சரட்டி கமிஷன் இதுக்குள்ள வந்துட்டு ஓகே நாங்கள் கம்பெனி ஹவுஸா இருந்து இந்த காணி கொள்வனவு செய்து நாங்கள் எல்லாம் தயாராகும் போது நாங்கள் அப்ளிகேஷன் சரட்டியாக கொடுக்க முதலே சரட்டி கமிஷன் உள்ள வந்து அவையில் ஆரம்பம் தொடக்கம் எங்களை முழுமையாக ஆய்வு செய்து நீங்கள் கம்பெனி ஹவுஸாக நீங்கள் உங்களை எண்ணிக்கொண்டாலும் பரவாயில்ல, இந்த நாட்டின் சட்டத்தின்படி நீங்கள் சரட்டி ஏன்னா மக்களுடைய நிதியை நீங்க கையாண்டிருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இயல்பாக எங்களுக்கு முடிஞ்சிட்டு. அந்த சரட்டி என்று சொன்னால் நிறைய கேள்வி நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து நிறைய பேப்பர் ஒர்க்கெல்லாம் செய்து பெரிய கஷ்டப்பட்டு தான் சரட்டியாக மாறணும். ஆனால் அந்த இலகுவாக நாங்கள் சரட்டியாக மாற்றப்பட்டோம். அப்போ அதுக்கு பிறகு இந்த கம்பெனி ஹவுஸையும் வச்சுக்கொண்டு இந்த இயக்குநர்கள் அவ்வளவு பேரும் இந்த அறங்காவலர்களாக ஆகிறோம், ட்ரஸ்டிஸ் ஆகிறோம், சேரிட்டி என்ற ட்ரஸ்டிஸ். அவையில அந்த இதுக்கேற்ற மாதிரி சில இடங்கள்ல வந்து சில ஆக்களை வந்து நாங்கள் புதிதாக உள்ள இணைக்க வேண்டி இருந்தது. இப்போ அடுத்தடுத்த சுற்றில உங்களுக்கு இப்போ 11 பேர் இருக்கிற பேர் விவரங்களை பாலாமாஸ்டர் பதிவு செய்வார், அறங்காவலர்கள். அப்போ அதை எப்படி இயங்குது அந்த நிர்வாக பொறிமுறைன்றதை சொல்லிவினோம். ஆனால் அந்த வகையில் இது நாங்கள் வந்து கம்பெனி ஹவுஸாக இருந்து சரட்டி கமிஷன் ஊடாகவே நாங்கள் சரட்டியாக மாற்றப்பட்டு அது இந்த நாட்டுக்கான அடிப்படை ஒரு அங்கீகாரத்தோட வந்துட்டு. இதை விட நாங்கள் எங்களுடைய நடைமுறை நிர்வாகம் இருக்குத்தானே, அது அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ரி. ஆனால் எங்களுடைய இது வந்து ஒரு விதமான பொறிமுறை. உதாரணமா அறங்காவலர்களுக்கு அவைகளுக்கான ஒரு பாதுகாவலர்கள், எங்களுக்கான அறங்காவலர்கள் மாற்றப்பட இல்லையா? அன்றைக்குல இருந்து அதுல வந்து கேதிஸ் வந்து
16ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி தான் வெளியேறி எங்கள்கிட்ட அவர் ராஜினாமா கடிதங்கள் அதெல்லாம் இருந்து அதை சிலட்டின்படி அவர் வந்து உத்தியோகம் விளையாட்டு போன பிறகு நாங்கள் மேலதிகமாக ஆட்களை சேர்த்து நாங்கள் சின்ன கீத் மற்றது ஜேக்கப் என்ற ஒரு ஆள் சேர்ந்து ஒரு சத்தியவாணி அக்கா அப்படி கொஞ்சம் பேரை சேர்த்து கமலா அக்கா இவையெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு சுவந்தி அக்கா இவையெல்லாம் சேர்ந்து எங்களோட ட்ரஸ்டிஸ் வந்து 9 பேராக மாற்றப்பட்டுட்டு இப்போ நாங்கள் 11 பேர் இருக்கிறோம். அதன்படி அது வந்து எங்களுக்கு ஒரு பபரா இருந்தது. எங்களுக்கு ஒரு அறங்காவலர்கள் எங்களை இந்த நாட்டில் சட்டத்திட்டங்களை கேட்டு எங்களை கூட்டி கொண்டு போகிறது, எதுவும் பிரச்சனைகள் வந்து அவன் முகம் கொடுத்து அதை கையாளுன்ற வகையில் இருக்கீங்க. எங்களோட வளாகத்தை நாங்கள் நிர்வாகத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு நடைமுறை நிர்வாகம் இங்கே இருந்தது. பணிப்பாளர், செயலாளர், பொருளாளர், இன்டர்ன் அது வந்து அதுக்கும் ஒரு நடைமுறை கோவை பாலாம சைட்டு எழுதி எல்லாரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த தெரிவு எப்படி நடக்கும், அதுக்கு உரிய என்ன பொறுப்பு, அதுக்குள்ள நிறைய உபகட்டமைப்புகள், மாவீர பணிமனை, பிள்ளையார் கோயில், அந்தனா கோயில், மக்கள் நலன் காப்பகம், அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா இப்ப நீங்க முதல் சொல்லிக்கே சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது இது மாவீரர்களுக்கான துயிலும் இல்லத்துக்காக ஒரு காணி. ஆனா இப்ப பார்க்கும்போது நிறைய கட்டமைப்புகளை நோக்கி இது நகர்ந்து போயிருக்குது. அப்ப இந்த 10 ஆண்டுகள்ல அகிலனோ அல்லது நீங்க யாராவது ஒரு ஆள் இதுக்கு சொல்லலாம். அந்த 10 ஆண்டுகள்ல மாவீரர் துயிலும் இல்லம் என்றதுல ஆரம்பிச்சு அடுத்ததா என்னென்னத்துக்கு போனீங்க, என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணீங்க? நிச்சயமா சதீஷ், இப்ப எங்களுடைய நோக்கம் வந்து இதை ஒரு தளமா வச்சுக்கொண்டு நாங்கள் தாயகம் நோக்கி பயணிக்கணும். தாயகத்துல வந்து சண்டைக்கு பிறகு எவ்வளவு போராளிகள், பொதுமக்கள் வலுவிழந்து வாழ்வாதாரமற்று இருந்த சூழல்ல வந்து அவைக்குரிய இந்த வளாகம் வேண்டுக்குள்ளேயே எங்கள் முன் பல கேள்விகள் காத்திரமாக வைக்கப்பட்டது. தாயத்தில் இவ்வளவு போராளிகள், பொதுமக்கள் வந்து இனி இல்லைன்ற வறுமை கொட்டுக்குள்ளே இருக்கல இவ்வளவு செலவழித்து நீங்கள் இந்த தளம் இப்படி ஒரு காசை கொடுத்து இந்த காணியை வேண்டோணுமான விமர்சனங்கள் இருந்தது. அப்போ நாங்கள் அந்த நேரம் அந்த விமர்சனத்தை நாங்கள் காதில் எடுக்கல. சங்கீதன் சொன்ன மாதிரி இந்த காணியம் முதலாவது கொள்வனம் செய்யணும் என்ற இதில் வந்து உறுதியாக இருந்து நாங்கள் அதை நிறைவேற்றி கொண்டு அடுத்த கட்டம் இப்போ சங்கீதன் சொல்லியிருந்த மாதிரி எங்களோட இந்த கம்பெனி வந்து சேரிட்டியாக மாறி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக முறைக்குள்ள வந்து நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கான சந்திப்புகள் சந்திக்கிறாங்க. அப்போ அடுத்த கட்டம் என்ன, நாங்கள் இந்த வளாகத்துக்கு அடுத்த கட்டம் நாங்கள் இப்படி பயணிக்கணும் என்ற வரைக்குள்ள அப்போ ஒவ்வொரு எண்ணங்கள் உருவாக்கப்படுது. வேலைகள் வந்து அதாவது கட்டமைப்புகளாக உருவாக்கப்படுது. அப்போ நாங்கள் இது ஒரு வளாகமாக இருக்குது, இவ்வளோ பெரிய காணி இருக்குல்ல, எங்களோட மக்கள் இங்கே வேற ஒன்று மண்டைக்குள்ள வந்து சில மக்கள் வந்து இந்த இனம் மொழி சார்ந்து சிந்திப்பார்கள், சிலர் வந்து மதம் சார்ந்து மத நம்பிக்கையோடு இருப்பார்கள், சில பேர் வந்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ எல்லோரையும் உள்வாங்கும் நோக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு ஆலயம் ஒன்று அமைச்சிருந்தோம். மற்றது ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இதுக்குள்ள உருவாக்கி இருக்கிறோம். மற்றது எங்களோட மண்டபம், எங்களோட மைதானங்கள் தயார்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் பெரிய அளவில் விளையாட்டு போட்டிகள் நாங்கள் நடத்துவதற்குரிய திட்டங்களை வகுத்து கட்டமைப்புகளை வந்து நாங்கள் உருவாக்கணும். அப்போ அந்தந்த வளாகத்தில் வந்து இன்னைக்கு 10 கட்டமைப்புக்கு கிட்டே இருக்குது. மற்றது எங்களுடைய தமிழுடைய கலை பண்பாடு மொழி சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு கலை பண்பாட்டு நடுவம் என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருந்தோம். முதலே சொன்ன மாதிரி ஆலயம், விளையாட்டுத்துறை, அது மாதிரி இந்த வளாகத்தை பராமரிக்கிறதுக்கு தளமைப்பு என்று சொல்லி இந்த வளாகத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு அணிவர் தான் அது கொண்ட அணி. மற்றது தாயகம் நோக்கி பயணிக்கக்குள்ள வந்து நான் தாயகத்தில் வலுவிழந்த மக்கள், அந்த வாழ்வாதாரமற்ற மக்கள் உதவி செய்வதற்கு மக்கள் நலம் காப்போம் என்ற ஒரு விஷயம் வந்து வளாகத்தில் உருவாக்கப்பட்டது. அது பெருமளவில் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் இலங்கை காசுல சொன்னால் கோடிக்கணக்கில் நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட இருந்து நிதிகள், தன்னார்வலர்கிட்ட நிதிகளை பெற்று அது பாலமாச சொல்லைக்குள்ள மிக தெளிவாக காய்ப்பார். நியாயமான எங்களால் இயன்ற வரைக்கும் எங்களோட நோக்கம் என்ன, தாயம் நோக்கி பயணிக்கிறது தான். அது சார்ந்து பெருமளவான உதவியும் நாங்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது இங்கே பிரித்தானியாவில் நாங்கள் இது ஒரு தளமாக இருந்தாலும் ஏனைய அமைப்புகள், நாடு கடந்த அரசாங்கம், அது மாதிரி இருக்கிற விளையாட்டு கழகங்கள், அப்படி வர கழகங்களோட எல்லாம் நாங்கள் உள்வாங்கி அவர்களோட இணைஞ்சு அவரோட இந்த ஒரு எதிர்மறையான ஒரு கேள்வியாவே இதை கேட்கிறேன். இப்ப நீங்க நாடு கடந்த அரசாங்கத்தை பற்றி சொன்னதால கேட்கிறேன். வெளியில இன்னொரு பேச்சும் இருக்கு. நாடு கடந்த அரசாங்கத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த பல உறுப்பினர்களை உலக தமிழர் வரலாற்று வளாகம் உள்வாங்கி அவர்கள் செயற்பாட்டை குறைத்து இருக்கிறது என்ற ஒரு விமர்சனமும் மக்கள் மத்தியில் பேச்சில் இருக்கு. அப்படி ஒன்று செய்திங்களா? நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டினுடைய வீரியத்தை குறைத்த மாதிரி அது இருக்குன்ற ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு எப்படி பாக்குறீங்க? அது தவறான ஒரு புரிதல், தவறான ஒரு கருத்து. அதாவது வந்து நாடு கடந்த அரசாங்கமும் எங்களோட மக்களை பொறுத்தம் இல்லை. அதாவது நாங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மக்கள். அப்போ நாடு கடந்த அரசாங்கம் இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு அங்கே ஒரு
உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு போர் வந்து ஒரு முடிவு வந்த பிறகு திருவுத்துறவு மணியாக்கள் அவர்கள் கன பேர் இணைஞ்சு எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகர்வதற்கு இலகுவாக இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருந்தது. அதுல சேர்ந்து பயணிப்பதற்கு தமிழர்களாகிய எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. இப்போ அந்த வகையில இப்போ இந்த உலக தமிழ் வரலாற்று மையம் என்றது அதுவும் வந்து எங்களை ஒரு விடுதலை இன்னொரு படியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து எங்களோட மொழி, எங்களோட விடுதலை, எங்களோட இனம் சார்ந்து நிற்பவர்கள் தான். அப்ப நாடு கடந்த அரசாங்கமும் அப்படி ஒரு இலக்கோட பயணிக்கக்குள்ள இதுக்குள்ள இருப்பவர்களும் அதுல இணைஞ்சு பயணிக்கிறதுன்றது வந்து மாற்று கருத்து இல்லை. வெளியில பாக்குறாக்களுக்கு அது ஒரு தவறான இதா இருக்குமே தவிர, ஆனால் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். நீங்க சொன்ன மாதிரி இணைந்து பயணிக்கிறீங்களே கபலீகரம் செய்து கொள்ள நிச்சயமாக அதான் அதாவது நாங்கள் இன்னைக்கு பல அமைப்புகள் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு அமைப்புகளோட நாங்கள் கைகோத்து ஒற்றுமையாக வேலை செய்யக்குள்ள அது பலமாக இருக்குமே ஒழிய பலவீனமாக இருக்காது. சிலருடைய அந்த குருட்டு பார்வை என்று சொல்லலாம். அப்படி குருட்டு பார்வைகளால இதுகள் இப்படி ஒரு இதுகள் கட்டமைக்கப்படுவதை தவிர மற்றபடி எங்களுடைய யாருக்கும் அந்த நோக்கம் கிடையாது. இன்னொரு அமைப்புக்குள்ளவே அந்த அமைப்பை கைப்பற்றணும், இல்லை அந்த அமைப்பை சிறுமப்படுத்தணும் நோக்கம் இல்லை. இணைஞ்சு பயணிப்பது பலவீனமான கேள்விதான் இருக்குது. இணைஞ்சு பயணிக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும் என்றது என்னுடைய பதிவாக இருக்கு. அதுல வந்து ஒரு முக்கியமான விடயம், எங்களை மாதிரி தாயகத்தை விட்டு 2009 வெளியேறின எங்களுக்கு இருந்த ஒற்றை நம்பிக்கை நாடு கடந்த அரசு. அது ஒன்றுதான் தமிழீழம் என்ற ஒரு பெரும் அடையாளத்தோட நாங்கள் நாடுகளுக்கு வர முதலே அது அடையாளப்படுத்தப்பட்ட இடம். நாங்கள் உண்மையாகவே நான் இந்த தனிப்பட்ட ரீதியில் சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த யுத்தத்தின் முடிவில் நான் இந்தியாவுக்கு வந்து இங்கே வரைக்கும் நான் இந்தியா கடற்கரையில் போகிற அழைக்கு நான் எனக்கு இருந்த ஒற்றை நம்பிக்கை இந்த நாடு கடந்த. அதுல வந்து நாங்கள் வந்த நேரமே இவங்க இந்த நாட்டுக்கு வந்த நேரமே இவங்க எல்லாரும் வந்து அந்த நாடு கடந்தரசோட பயணிச்சு கொண்டு வந்தார்கள். அப்ப எங்களுக்கு முதல் நாங்கள் தூக்கி சுமந்ததே நாடு கடந்த அரசு. அதுக்கு இன்றைக்கும் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் இணைஞ்சு பல்வேறு வேலை இந்த இன்றைக்கு நாங்கள் கதைக்கிறதுக்கு வார அடுத்த கிழமையே அவர் ஒரு விடயம் செய்யப்படும், அதோட நாங்கள் சேர்ந்தான் பயணிக்கிறோம். அப்படி தேசத்தை உண்மையாக உண்மையில மக்கள் எதிர்பார்க்கறதும் அதுதான். என்னென்று சொன்னா எல்லாருடைய இலக்கம் ஒன்றுதான். போற பாதை மட்டும் வித்தியாசமா இருக்கலாமே ஒரு இலக்கு எல்லாருக்குமே ஒன்றுதான். அதுல இணைந்து தேசத்தை நேசிக்கிறவர்கள் இங்கேயும் பணி செய்கிறார்கள், அங்கேயும் பணி செய்கிறார்கள். ஒரே முகம். ஆனா மற்றது உங்களுக்கு தெரியும், இவ்வளவு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஆட்கள் தான் தேசிய செயற்பாடுல இருக்கிறோம். அந்த வகையில இங்க இருக்கிற முகங்கள் அங்க இருக்கும், அங்க இருக்கிற முகங்கள் இங்க இருக்குமே தவிர அவர்கள் எங்களையோ நாங்கள் அவர்களையோ சிரமப்படுத்திலாம் ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கிறதுல உறுதியாக. திரு ஸ்கந்தாட்ட வரலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு பேசுறதுக்கு ஓகே தான். இப்ப இன்னொரு சந்தேகம் மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையத்தினுடைய காணி இன்னும் முழுமையாக கொள்வனவு செய்யப்படவில்லை. முழுமையாக கொள்வனவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுதே ஒழிய இன்னும் முழுமையாக கொள்வனவு செய்யப்படவில்லை என்றது ஒன்று. அடுத்தது உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வியும் கேட்டிருந்தேன், ஏன் நீங்க இந்த பகுதியை தெரிவு செய்திருந்தீங்க? அது ஒரு விமர்சனமா வைக்கப்படுது. அப்படின்னா இது வந்து ஒரு பண்ணையினுடைய காணி, அல்லது இந்த நிலத்துல வந்து ஒரு கட்டிடத்தை நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டிடம் அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு கட்டிடத்தை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லை, அப்படி ஒன்று செய்யவே முடியாது. இது ஒரு மக்களை ஏமாற்றி காசை மட்டும் சேர்த்துக் கொள்கிறார்கள். முழுமையா காணியை வாங்கல, கட்டுறதை கட்டையில, சொல்லப்படுற விஷயங்கள் செய்யப்படையில் என்ற மாதிரியான ஒரு விமர்சன பார்வை ஒன்று இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா, மற்றது அந்த விமர்சனம் உண்மையா? விமர்சனம் போய் இங்க வந்து ஒரு அன்னைக்காணி இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் இதுக்குள்ள பாண்ட் இருக்கு. பாண்ட் வந்து எதையும் மாற்றக்கூடிய வசதி உள்ளதா இருக்கு. அப்ப இந்த காணியில கட்டிடம் கட்ட முடியாதுன்னு இல்லை. இன்னைக்கு நாங்கள் கட்டடம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் எடுத்து ஆரம்ப கட்ட வேலையே முடிஞ்சது. பேஸ் போட்டாச்சு. அந்த கட்டுறது 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு, அதை விட 2 பானம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் எடுத்து எல்லாம் ரெடியா இருக்கு. எதுவும் செய்து பார்த்தா தான் தெரியும். ஆரம்பத்துல எங்களை ஒதுக்கோணுமன்றதுக்காக இது ஒரு மாட்டுப்பண்ணை, இதுல ஒன்றும் செய்ய இயலாது, ஒன்றும் நடக்க இயலாதுன்னு சொல்லி விமர்சனங்கள் வந்தது. அது எங்களை எதிர்க்கோணுமன்றதுக்காக சில பேரால செய்யப்பட்டது விமர்சனம். மக்களிடத்தில் மக்களிடத்துல அந்த விமர்சனம் இருக்கவில்லை, இந்த எதிர்பார்க்கள் தான் இருந்தது. அதை வேண்டுதான் நாங்கள் இன்றைக்கு அந்த காணிக்கு ஒரு பெர்மிஷன் எடுத்து எவ்வளவோ செலவுக்கு இடையில பெர்மிஷன் எடுத்து கட்டியும் தொடக்கத்தை காட்டி இருக்கு. அதை விட இந்த மாவீரர் மலர்ச்சோலைன்னு சொல்லி ஒரு மரம் நாட்டு
இதை கொண்டு தலைவர் 68வது பிறந்த நாளுக்கு 68 மரங்கள் நட்டு 1000 மரங்களாக விற்றுதான் எங்களோட பிளான். அதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட காணிதான் செய்ய முடியும். அந்த சில விஷயங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த காணியை செலக்ட் பண்ணது. மற்றது நாளைக்கு ஒரு முள்ளிவாய்க்கால் டோம் ஒன்று கட்ட வேண்டிய தேவை இருக்குது. இந்த முள்ளிவாய்க்கால் வந்து மறக்கப்பட முடியாத ஒன்று. அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் இப்பவும் இந்த நாட்டுல இருக்கணும் என்றதுக்காக அதுக்கேற்ற இடமும் இது அமையுது. அதை நீங்க சொல்றதால கேட்குறேன். இப்போ கனடாவில் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கட்டப்பட்டிருந்தது. அண்மை காலத்துல அது சேதத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தது. ஒரு பொது இடத்துல கட்டப்பட்டு அனுமதி வாங்கி முறையாக கட்டப்பட்டாலும் அது சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. இப்போ இதை மாதிரி ஒரு கட்டணம் இப்போ நீங்க குறிப்பிடும் போது இது ஒரு சரட்டியா பதிவு செய்திருந்தாலும் ஒரு தனியார் நிலமா தான் இது இருக்கும். நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அப்ப இது போன்ற இடத்துல அது கட்டப்படும் போது இது மாதிரி இப்போ கனடாவில் நடந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் அது போன்ற விடயங்களை கட்டுப்படுத்த முடியுமா? எப்படியான சூழல் இங்கே நிலவும் ஒரு நினைவு தூவி கட்டப்பட்டா? ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். யாரும் இரவோடு இரவா வந்து சில விடயங்களை தகர்த்துட்டு போகலாம் அல்லது ஏதாவது ஒன்று செய்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இது எந்த அளவு தூரம் பாதுகாப்பா இருக்கும் இங்க செய்யும் போது? இங்க வந்து ஒரு பாதுகாப்பான இடம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு கேட் போட்டு என்ட்ரன்ஸ் ஒன்றுதான். அந்த என்ட்ரன்ஸுக்கெல்லாம் வர முடியும். கேட் போட்டு இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்ப எல்லாம் வந்து இங்க பாதுகாப்பா தான் இருக்குது. இங்க வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை. கடைசியிலையும் இருக்கும். காணி வந்து சேரிட்டிகளை ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் சேரிட்டியின் பெர்மிஷன்களோட இங்கத்தைய சட்ட திட்டங்களுக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வரோம், எல்லாத்தையும் கட்டி கொண்டு வரோம். அதுபடியா இங்க வந்து இதை உடைக்கிறதுக்கோ இதை பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கோ ஒரு வசதியும் இங்கே இருக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இங்க வேலை செய்யற மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க மாறி மாறி வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இங்க வளாகத்துல 2-3 பேர் இருந்து வேலை செய்யறாங்க. அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். எதிர்காலத்துல இங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒரு 4-5 பேரை எம்ப்ளாய் பண்ணி இங்க இருந்து அதை இதுகளை பார்க்கக்கூடிய வசதி, சம்பளம் பேர் செய்யக்கூடிய அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சு வந்துடும். அப்படியே இங்க வந்து கனடாவில் இருக்கிற மாதிரி பாதிப்பு ஏற்படுறதுக்கு இங்க இடம். நிச்சயமா நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தமிழர் வரலாற்று வளாகத்தினுடைய ஆரம்பம், அதனுடைய நோக்கம் எதுக்காகலாம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது அதனுடைய ஆரம்பகால உறுப்பினர்களாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் காணி வந்து முழுமையாகவே பணம் கொடுத்து கொள்வனம் செய்யப்பட்டு அறுதியும் உறுதியுமாக லேண்ட் ரெஜிஸ்ட்ரி நிலையம் வந்து வரலாற்று வளாகத்தினுடைய பெயர்ல தான் இருக்குது. மிக முக்கியமான விடயம் என்று சொன்னா எங்களுக்கு கடன் இருக்குது. வளாகம் வந்து முழுமையாக தன்னுடைய சொத்து. இது வந்து அதே முறைக்க கேட்டுறேன். நீங்க சொல்ற மாதிரி இப்ப வளாகம் மையம் என்று மாறி மாறி நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பேர் மாற்றம் தொடர்பில் இப்ப ஆரம்ப காலத்துல இருந்து பயணிக்கின்றவர்களுக்கு தெரியும் 2 பேருமே பாவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏதாவது காரணம் இருக்கா? உத்தியோகபூர்வமா அதை நீங்க மாத்தி இருக்கிறீங்களா? நாங்கள் தமிழில வந்து அந்த இறுதி சொல்லான மையத்தை வளாகமாக இப்ப உத்தியோகபூர்வமா பதிவு செய்துட்டோம். முதல் மையம் என்று இருந்தது. அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட ஒரு சென்டர் அல்லது வந்து ஒரு விதமான ஒரு பல்வேறு பணிகளை கொண்டு ஒரு இடத்துல வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இடமாகத்தான் அது அடையாளத்தில் இருந்தது. அப்ப நாங்கள் இந்த வளாகம் வாங்கும்போது இந்த பெரிய ஒரு பரப்பளவோ நாங்கள் வாங்குவோம். இது எல்லாற்ற ஒத்துழைப்போடையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும், இது இன்னும் விரிவடையும் என்ற எண்ணங்களை பாட்பாட்டு ஒரு அடையாள பெயராக அதை வச்சிருந்தேன் நாங்கள். இன்றைக்கு இந்த வளாகம் வந்து பல்வேறு பணிகளை தன்னகத்தையே விருத்தி செய்து கொண்டு போய் ஒரு என்ன நேரடியாக சொன்னால் கேம்பஸ் மாதிரி பல்வேறு வளாகங்கள் ஒரு சேர்ந்தது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இது ஒரு வளாக வடிவத்துக்குள்ள மாறி இருக்கின்றபடியால இப்ப நாங்கள் அண்மையில சென்ற ஆண்டு நாங்கள் பேர் மாற்றத்துக்கு வர்றதுக்கான ஒரு அவசர காரணமாக இருந்தது. எங்களோட நுழைவாயில் வேற இருந்து கொண்டு வந்தது உள்ளவாறு கேட். அதுல நாங்கள் நிரந்தரமா கருங்கல் எல்லாம் பேரை வந்து பதிவு செய்யப்பட வேண்டி இருந்ததன் அடிப்படையில நாங்கள் பல்வேறு கூட்டங்கள் எங்களுக்குள்ள வச்சு நேரடி சந்திப்புகள் வச்சு இந்த வளாகம் என்ற சொல்லுக்கு அப்பாற்பட்டும் பொருத்தமான சொற்களை தேடினாங்க. எது இன்னும் பொருத்தமா இருக்கு, இன்னும் மீது நல்ல நெருக்கமாக வரும் என்று ஒப்பிட்டு ரீதியா பார்க்க இந்த வளாகம் என்றாதான் மிக நெருக்கமாகவும் பொருத்தமாகவும் இருந்த வகையில உலகத்தமிழர் வரலாற்று மையம், உலகத்தமிழர் வரலாற்று வளாகமாக தமிழில பெயர் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் அதே வடிவத்தில் தான் இருக்கு. அடுத்தடுத்த கேள்விகளை நீங்களே உருவாக்கி விடுறீங்க. ஆனால் மற்றவர்களோடையும் பேசலாம்னு நினைக்கிறேன். நுழைவாயிலை பற்றி பேசுறீங்க. நுழைவாயில் ஒரு சர்ச்சையான விஷயமாவே இப்போ மாறியும் இருக்கு. அதை பற்றியும் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியும் நாங்கள் பேசலாம். உங்களுடைய அடுத்த செயற்பாட்டாளர்களோடு பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து அகிலனா இருக்கலாம் அல்லது ஸ்கந்தாவா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், தொடர்ச்சியாக இதுக்குள்ள பயணித்து கொண்டிருக்கிறீங்க.
பல கேள்விகள் பல பேருக்கு இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடைகளும் கிடைக்கும். அதனுடைய நோக்கமும் என்னன்றது இப்ப பல பேருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு இது தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மூவருக்கும். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா சரி, வெளியில வந்து பாக்குறாக்களுக்கு வந்து உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள் தெளிவாக தெரியாததால தாந்தோண்டித்தனமாக கதைக்கிற விஷயங்களும் கற்பனையில கதைக்கிற விஷயங்களும் கட்டுக்கதைகளும் வந்து நியாயமாக இருக்கும். இப்ப இதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இந்த 10 வருஷமாக நீங்க சொன்ன வளாகத்தை தக்க வச்சு நாங்கள் இன்னைக்கு இந்த வளாகத்தை தக்க வச்சு நாங்கள் இவ்வளவு செயற்பாடுகளை உருவாக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப ஒரு குறைந்த மனித வலுவோட தான் இந்த வேலையில் அவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இதுக்குள்ள வந்து அவர் வெளியில இருந்து கதைப்பவர்கள் வந்து என்ன பொறுத்தவரை அந்த தாந்தோண்டித்தனமான கதைகளாத்தான் நான் பார்க்கிறேன்னு சொன்னா இதுக்குள்ள நிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் நாளும் பொழுதும் இது எவ்வளவு சுமைதான். இப்போ இப்படியான ஒரு நிர்வாகத்தை கொண்டு நகர்த்துன்றது இலகுவான காரியம் இல்லை, சுமையான வேலைகள் தான். வெளியில சொல்ற சைனியர் அழகா சொல்லியிருந்தார், இந்த வளாகம் அல்லது தனி ஒரு மனிதர்களுக்கோ இல்ல ஒரு 3-4 பேருக்கோ சொந்தமான விஷயம் இல்லை. இன்றைக்கு இது வந்து உலகத்திலேயே தமிழர்களுக்குரிய தமிழர்களுக்கான இந்த இடம் ஒட்டுமொத்த இனத்தையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அடையாளப்படுத்தி நிற்கிறதா வரலாற்று மையம். இது வந்து அந்த அந்த திசையை நோக்கித்தான் இந்த வளாகம் வளர்ந்திருக்குது. எதிர்காலத்திலையும் அப்படித்தான் வளரும். என்னென்னா ஒரு பொது விஷயம் வரும்போது எப்படியும் விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனங்களை உங்களை போன்றவர்கள் கடந்து போறது என்பது நான் நினைக்கிறேன் அது அனுபவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா தான் உங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்தது சுருக்கமா சொல்றதா இருந்தா தக்கன பிழைக்கும், தேவையானது நிலைக்கும், அவ்வளவுதான். எனவே நாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னதை போலதான் தக்கன பிழைக்கும், தேவையானது நிலைக்கும். ஆனால் கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்களை பொதுவெளியில் இருப்பவர்கள் எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அடுத்த பகுதிகளை அதோடு சந்திப்போம். நன்றி.